இன்றும் ஒரு முக்கிய தகவலுக்காக உங்களை சந்திக்கிறேன். அந்த வகையிலே பல ஆரோக்கியமான தகவல்களை டாக்டர் ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஹப் தந்த வண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது. அதிலே நீங்கள் வரக்கூடிய எங்களுடைய காணொலிகளை நீங்களும் பார்த்துவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே இன்றைய தலைப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியது உடற்பருமனை எவ்வாறு குறைப்பது மற்றும் ஒருவருடைய நிறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சம்மந்தமாக பார்ப்போம். அந்த வகையில் சாதாரணமாக ஒரு ஆளில் வெயிட் நாங்கள் எவ்வளோ இருக்கோம், அந்த WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு எப்படின்னு சொன்னால், ஒருவருடைய நிறையின் கீழ் உயரம் தர உயரம், நிறைய நம்ம கிலோகிராமிலையும் எங்களுடைய உயரத்தை சென்டிமீட்டர்லையும் நாங்கள் எடுத்து உயரம் தர உயரம் என்று சொல்லி பார்த்து விட்டோமானால் எங்களுடைய எத்தனை சென்டிமீட்டர் வரும், சுமார் 165 சென்டிமீட்டர் ஒரு ஆள் இருப்பார் என்றால் அவர் 65 கிலோ இருக்கணும். சாதாரணமாக நாங்கள் இப்படி தான் கணிக்கிறது. ஒரு ஆள் 170 இருப்பார், அவர் 170 கிலோ இருக்கணும். 180 சென்டிமீட்டர் இருப்பார்னா 80 கிலோ இருக்கணும். இதுதான் சாதாரணமான எங்களோட கணக்கு. அப்போ அந்த மாதிரி நாங்கள் எப்படி வச்சுக்கொள்கிறேன்னு சரி பார்க்கக்குள்ள நாங்கள் இப்போ எங்களுடைய உணவு பழக்கம் தானே. நாங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த மாப்போசனை நுண்போசனை, இந்த மாப்போசனையில் வருது எங்களோட புரதம், மாப்பொருள் மற்ற இலிப்பிட். இப்போ எங்களுடைய மாப்பொருட்கள் தான், மேலதிகமான மாப்பொருட்கள் தான் எங்களுடைய வயிற்று பகுதிகள், எங்களுடைய தொப்புள் மற்றும் பின்புறங்களிலெல்லாம் எங்களுக்கு மேலதிகமான கொழுப்பாக சேமிக்கப்படும். ஆகவே இந்த மாப்பொருளை நாங்கள் எவ்வளோ குறைக்கமோ அப்போ நாங்கள் அதிலேருந்து உடற்பருமனை பராமரித்து கொள்ளலாம் எங்களுடைய அளவுக்கு. அப்போ அந்த வகையில் நாங்கள் எப்படி சொன்னால், இந்த இதில் நிறைய இந்த டயட் பேட்டர்ன்லாம் வந்து தற்காலத்தில் வாரியர் டயட், பேலியோ டயட் மற்றும் நிறைய டயட் பேட்டர்ன்லாம் வந்துச்சு. என்ன டயட் பேட்டர் இருந்தாலும் இலகுவான ஒரு டயட் பேட்டர் ஒன்று எப்படி சொன்னாங்க, ஒரு விஷயம் பசிக்காமல் புசிக்கப்படாது. ரெண்டாவது, காலையில் 6 மணிலேருந்து பின்னரம் 6 மணிலேருந்து 6 AM to 6 PM. இது இலகுவாக நாங்கள் இது எல்லோரும் நம்ம லைஃப்பில் இருக்கு. நம்ம எல்லோரும் மறந்துட்டோம் என்னென்னா, ஒரு நோயாளியை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போகிறதுக்கு நமக்கு ஒரு டைம் பாருங்கள், காலையில் 6 மணிக்கு விடுவாங்க, பகலைக்கு 12 மணிக்கு விடுவாங்க, பின்னரம் 6 மணிக்கு விடுவாங்க. அப்போ என்னதுக்கு நான் போகிறோம், அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு வரோம். சில ஹாஸ்பிட்டல் சாப்பிடுவாங்க. அப்போ இந்த டைம் மாதிரி சாப்பிட்டோம்னு சொன்னால் 12 மணி நேரம் சாப்பிட்றது, 12 மணி நேரம் ஃப்ரீயாக வச்சுக்கிறோம் எங்கள் வயிற்று. இப்போ 12 மணி நேரம் நாங்கள் சாப்பிட்டுட்டு 12 மணி நேரம் எம்டியாக ஃபாஸ்டிங்காக இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய உடற்பருமை எப்படியான வரை எங்களோட உடம்பை குறைக்கிறது, அது அதிகமாக தண்ணி குடிக்கிறது, அப்படி ஒரு விஷயம். இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் எல்லாரும் சாப்பாட்டு உணவு முறையை நாம் பின்பற்றுவோமான்னு சொன்னால் எங்களோட உடம்பை இலகுவாக நாம் குறைக்கலாம். மற்ற நம்ம காப்போம் எப்படி நாங்கள் எப்படி ஒரு மெத்தட் வச்சுக்கோம்னா, எங்கள் வயிறு முட்டு மாதிரி சாப்பிடுறது, அந்த பழக்கத்தை விட்டுட்டு நாங்கள் இப்போ காலை உணவை நாங்கள் எப்படி சாப்பிடலாம். காலையில் 6 மணி, நான் சொன்னது 6 மணி, 12 மணி, 6 மணி. அப்போ இந்த மெத்தடுக்கு நாம் சாப்பிட போகணும். அப்போ காலையில் 6 மணிக்கு கூட நாங்கள் ஒரு குளிர்ந்த உணவாக ஒரு காலை உணவாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்பேன், இந்த காலை உணவுக்குள்ளே நீங்கள் ஒரு தேங்காய் பாலோட கரைச்சி குடிக்கிற ஒரு மெதடி. இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி அமெரிக்கா, இந்தியாவிலேயே தான், மெட்ராஸ், பம்பையிலே தான் இந்த பொட்டில் அடைக்காது 100 ml 200 ml. அங்கே பார்த்தீங்கன்னா பழைய சோறை வச்சு செஞ்சுங்க, அதான் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நாங்கள் இந்த பழைய உணவெல்லாம் விட்டு புது வகையான இந்த கோதுமை, மைதா மாவில் நாங்கள் ஆதிக்கம் செலுத்தி அதில் மோகத்தில் வந்து நாங்கள் இந்த உணவெல்லாம் விட்டோம். நாங்கள் இப்போ என்ன செய்யுங்கன்னா, இந்த இப்படியான உணவு காலை உணவு பிடிக்கட்டும், ஒரு குளிர்ந்த உணவாக போட்டு ஒரு நாளைக்கு தேங்காய் பால், வாழைப்பழம், ஒரு நாளைக்கு மாம்பழம், ஒரு நாளைக்கு விளாம்பழம், அப்படியே வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது, பவலைக்கு 12 மணி சாப்பிட்றது. அதில் நீங்கள் பவலையில் எப்படி செய்யணும்னா, உங்களோட இந்த சாப்பாட்டு பிளேட்டில் மரக்கறி ஆகக்கூட இருக்கணும். சோறு ஒரு காவாசி இருந்ததுன்னா 3 பொறிச்சு ஒரு பகுதி சோறு அரைக்கணும், மாப்பொருள் அரைக்கும், பொதுவாக மாப்பொருள் அரைக்கணும். மற்ற 2 பகுதியும் கூட கறி அரைக்கணும், மரக்கறிகள், மற்ற மீன் அரைச்சினா நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் நாம் சாப்பாடு கார்போஹைட்ரேட்டுங்கிற சோறை கூட்டி சாப்பிடுவோம் அப்படின்னா எங்களுக்கு மேலதிகமானது ஃபெட்டாக இந்த டிபாசிட்டாக இருக்கும். மற்ற இன்னொரு காரணம் என்ன, பகலையில் சாப்பிட்டு தூங்குறதுலையும் எங்களோட மேலதிகமாக உடற்பருமன் கூடும். மற்ற இரவு வேளையிலே சாப்பிட்டுன்னு தூங்குறேன். அப்போ இரவு வேலை நாம் அங்கே எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வந்து விட்டு 11 மணி சாப்பிட்டு 11 மணி படுக்கிறது. அப்போ அந்த விஷயங்களையும் எங்களோட உடற்பருமன் கூடும். ஆகவே இலகுவான முறை நீங்கள் நினச்சின்னா, இந்த 12 மணி நேரம் சாப்பிட்டு 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா எப்படியான பேரும் உடல் பருமனை குறைக்கணும். இது நாங்கள் எங்கள் அனுபவ ரீதியாக எடுத்த ஒரு
ரிசர்ச்சில் வந்து ஆய்வில் வந்து இதொன்று முடிவுண்டு உண்மையாகவே இந்த மெதடை பாருங்கள். அதோட சின்ன ஒரு நடப்பயிற்சி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு நடக்கிற மாதிரி ஒரு பயிற்சி வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களை நோயில்லா வாழலாம், நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வம், ஆரோக்கியமாக வாழும், மற்ற உடற்பருமனை எல்லாருமா சேர்ந்து குறைப்போம். நன்றி, வணக்கம்.